நாங்க ரீசெண்டா ஸ்டேட் கோர்ட் வெர்சஸ் நோபடி பார்த்துருந்தோம். இப்போ அந்த கோர்ட் ஸ்டேட் வெர்சஸ் நோபடி தானே வரும். ஆமா இல்லையா? சரி, ஓகே. சொல்லு கோர்ட்டா? கோர்ட் தான். கோர்ட்டு தான். நாங்க ரீசெண்டா கோர்ட் ஸ்டேட் வெர்சஸ் நோபடி பார்த்துருந்தோம். அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பேச போறோம். அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் என்னன்னா, ரீசெண்டாக பார்க்கல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோ பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஓகே, கரெக்ட் தான். அவ்வளோதான். ஏன்னா என்ன ஆச்சுன்னா இந்த படம் ரொம்ப நல்ல படம் தான். ஏன்னா இந்த டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் இதுதான். அப்படியே ஆச்சரியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியலன்றீங்க. கரெக்ட் first தான். படம் ஆச்சரியமா இருக்கு. டெபியூட் டைரக்டர் அவர். ஏன்னா இந்த மாதிரி கோட் சீனை எடுக்கிறது விறுவிறுப்பா காட்டுறதுல ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க அதுலயே நல்லா பண்ணி போர் அடிச்சிரும். ஏன்னா இதே மாதிரி அந்த கோட் சீன் மாதிரியே ஜனகன மன்னன் ஒரு ஆமா, ஒரு படம் வந்திருக்கு. அது கோட் சீன்லாம் பார்க்கவே Boring-ஆ இருக்குமா? வாதாடுறப்பவே ம். சிலிர்ப்பா இருக்கும். ஃபுல்லா அதே மாதிரி இதுல நல்லா இருக்கும் அந்த படமும் ஜனகணமனமும். சூப்பரா இருக்கும். அந்த விறுவிறுப்பு இதை காமிச்சிருக்காங்க அந்த கோர்ட் சீன்ல. ஒவ்வொரு கேஸா என்ன அந்த பையனுக்கு என்ன நடந்தது, அந்த பொண்ணுக்கு பையனுக்கும் அதை நல்லா காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி நிறைய மூவி இது மாதிரி இந்த கோர்ட் பேஸ்ட் இருக்கு. ஏன்னா அது இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ட்ரூ ஸ்டோரியா நடந்திருக்கு. அவங்கள காப்பாத்திருக்காங்க ஒருத்தவங்கள. அதுக்கு முன்னாடியுமே அந்த படத்துல ஒரு ஆனா சீன் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒருத்தருக்கு நடந்ததுன்றதை தாண்டி இதுதான் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு நடக்குது. ஏன்னா அந்த படத்துல வந்து தப்பா யூஸ் பண்றதுதான். எனக்கு கோட் எஸ் நோபடி படத்துல பிடிச்சது என்ன அப்படின்னா, கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க இம்ப்ரெஸ் ஆன அளவுக்கு நான் படத்துல இம்ப்ரெஸ் ஆகல. எனக்கு படம் கொஞ்சம் ஸ்லோவா நகர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த வாதாடுறதுலயும் ரொம்ப கியூரியஸா, நீ சொன்னல ஜனகணமன அந்த மாதிரி வந்து ரொம்ப கியூரியஸான சீன்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகல. படம் ஓவராலாக நல்லா இருந்தது. அந்த ஃபைனல் டச் இருக்குல்ல, அந்த போக்சோ ஆக்டில் வந்து இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயத்துக்காக இந்த படம் பண்ண மாதிரி இருந்தது. அதுதான் வந்து உண்மையாலுமே இந்த படத்தை பாராட்டணும் அப்படின்னா அது உண்மையாலுமே பாராட்டலாம். உண்மையா கரெக்ட் தான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜென்ரலா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு இது வேணுமோ கோவமோ அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க அப்படியே கோர்ட் சீன்லயுமே வந்து இதுக்கு அந்த வில்லனோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எப்படி இருக்கும், ஒரு பைத்தியம் பிஹேவியர், ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஆள் மாதிரி இருப்பாரு அவரு வில்லனு. ஏன்னா தன்னை பெரிய ஆளா நினைச்சிட்டு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருப்பாரு. மீன்வெயில் வந்து அவர் ரொம்ப பெரிய ஆள் இல்லைன்றதையும் படத்துல காட்டுவாங்க. ஒரு சில சீன்ஸ்ல வந்து மொக்க வாங்குற மாதிரியும் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து எனக்கு ஓகே கரெக்டா வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஹீரோவோட வாய்ஸும் ஆக்டிங்கும் நீ சொன்ன அந்த சட்டிலா படம் மூவ் ஆகிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது. கேரக்டர் எல்லாமே நேச்சுரலா இருந்தது. ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் மாதிரி பெருசா யாரும் சின்ன பையன் நல்லா பண்ணியிருந்தான். ஆமா, வல்கராவும் இல்ல. இந்த மாதிரி படத்துல சும்மா வந்து கொஞ்சம் ஏ கண்டென்ட் மாதிரி ஒரு சீனை வச்சுட்டு ஆமா படத்துக்கு தேவைப்பட்டது சொல்ல போக முடியாது. இந்த படத்துக்கு உண்மையுமே தேவைப்பட்டாலும் அவங்க வைக்கல. அந்த விஷயத்துல கடைசியில தான் நம்ம அன்னெசரி சீன் நினைச்சது பாத்தீங்கன்னா கடைசியில அதுதான் வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அது வச்சு அவங்க கேஸை ஜெயிச்சிருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சீன் தான் படத்துல வரும். எனக்கு அது அந்த பையன் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தான். பையன் ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தான். எனக்கு லவ்வுமே அது நல்லா இருந்தது. அந்த லவ் பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ந்து எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள உடன்பாடு இல்லை. அப்படி என்ன சொல்றேன்னா, ஒரு ஸ்கூல் லைஃப்ல லவ் பண்ற மாதிரி யூஸ்வல் வரதான் செய்யும். ஒரு சிலருக்கு வரும், ஸ்கூல்ல வரும், காலேஜ்ல வரும், யாருக்கு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. பட் ஸ்கூல் லைஃப்ல வந்து லவ் பண்ற மாதிரி எந்த மூவிஸ்லையும் காட்டக்கூடாதுன்றது வந்து நம்மளோட அபிப்பிராயம். ஏன்னா இப்போ நிறைய கேசஸ் பார்க்குறோம். ரொம்ப மெச்சூர்டான விமனு ரொம்ப ஏடாகுடமான ஆளுங்களை நம்பி ஏமாந்து போறாங்க. ஒரு மென்னா இருந்தாலும் ஒரு ஸ்கேம் பண்ற ஃபீமேலை நம்பி ஏமாந்து போறாங்க, லவ்ன்ற பேர்ல ஏமாந்து போறாங்கன்றப்ப அந்த ஸ்கூல் பசங்கன்றது வந்து கரெக்டான பேரை சூஸ் பண்றதுக்கான பீரியட் கிடையாது. எந்த விதத்துலையுமே வந்து ஸ்கூல் டைம்ல ஒரு லவ் வர மாதிரி காட்டக்கூடாது. ஆனா இந்த படத்துல போக்ஸ் ஆக்ட்னா அந்த 18 ஏஜுக்கு பிலோ காட்டணுன்றதுக்காக அப்படி காட்டியிருக்காங்க. அதனால இதை ரொம்ப நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது. ட்ரூ ஸ்டோரி. அதே மாதிரி அந்த லவ்வை குளோரிஃபை பண்ணி பேசணும், அதுவும் நம்ம பண்ணக்கூடாது. இதுல இன்னொன்னு ஒண்ணு காமிச்சிருக்காங்க. நீங்க ஸ்கூல் படிக்கிறப்பவே அந்த ஸ்கூல்ல படிப்போட சேர்த்து சட்டத்தையும் சொல்லி கொடுங்க. ஆமா, அது முக்கியமான பாயிண்ட். அதான் எதுக்கு அதை பாராட்டணுன்றதே நான் மறந்துட்டு அந்த வெறும் போக்ஸ் ஆக்ட் மட்டும் அந்த ஃபைனல் டைலாக்ஸ் தானே அது. ஆக்சுவலா சட்டத்தையுமே சொல்லிட்டாங்க. ரொம்ப அவசியம். படிப்பு இல்லைன்னா ஒரு சாதாரண விஷயம் அந்த பசங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி வந்து லவ் பண்ணா கூட இந்த மாதிரி ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள
தூக்கி போட முடியுது, அந்த மாதிரி ஒரு சில தண்டனை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இது. என்னன்னா இந்த விழிப்புணர்வு வந்து ஸ்கூல்ல ஏற்படுத்தினா ஒரு போலீஸ் டிராஃபிக் கிட்ட மாட்டினா ஒருத்தன் சட்டம் பேசினா அவனை அடிப்பாங்க. இதே 100 பேரா அந்த சட்டத்தை பேசினா வச்சுக்கோ எல்லாமே சரியாயிடும். அதாவது ஒரு ஒரு நியாயமான விஷயத்த ஒருத்தன் கேட்கறப்போ அவனை ஈஸியா அடக்கிட முடியும் அதிகாரத்தால. கண்டிப்பா. இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு கூட்டன்றதை தாண்டி ஒட்டுமொத்த மக்களுக்குமே இது தப்புன்னு தெரியறப்போ அந்த தப்புக்கு எதிராக குரல் கொடுக்குறப்போ எதிர்க்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் ஆள் இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. இங்க ஒரு பெருங்கூட்டம் இருந்தது, ஒரு விஷயம் அது தப்புன்னு குரல் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருந்ததுன்னா அந்த அதிகாரம் இல்லாம போயிடும். அந்த பெரிய கூட்டம் குரல் கொடுக்கணும் அப்படின்னா அந்த தப்புன்ற அறிவு வந்து அந்த கூட்டத்துக்கு இருக்கணும். ஆமா, நீ ஸ்கூல் பொண்ணை லவ் பண்ணா உன்னை தூக்கி உள்ளதான் போடுவாங்க, போக்சோனாலே இந்த பசங்க தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிறதால வந்து நிறைய பேர் இதுக்கு வந்து சப்போர்ட்டா யாருமே பேசுறது இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யாரும் கண்டுக்கிறது இல்லை. மீன்வெயில் நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா உண்மையாலுமே போக்சோ அந்த மாதிரி விஷயங்களால சின்ன பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸால ஆகிற பிரச்சனை என்ன அப்படின்னா உண்மையாலுமே நியாயம் கிடைக்க வேண்டியவங்களுக்கு நியாயம் கிடைக்காம போகுது. யாருக்கு தண்டனை கிடைக்க கூடாது அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் 50% மிஸ்யூஸ் பண்றாங்க. கண்டிப்பா. ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள்ல எடுத்து சொல்றதாலேயே இந்த ஒரு ரீசனுக்காக தான் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கே தவிர மற்றபடி இந்த மேக்கிங்ல வந்து எனக்கு பெருசா நான் இம்ப்ரெஸ் ஆகல. பட் அப்படியே பொறுமையா போயிட்டு இருந்தது. இல்ல நீங்க ட்ரூ இன்சிடென்ட் சொன்னீங்கல்ல, அப்படின்னா இப்படிதான் அது அப்படிதான் எடுத்தாகணும். ஏன்னா ட்ரூ இன்சிடென்ட்ஸாவே இருந்தாலும் இப்போ ஒரு சில ட்ரூ இன்சிடென்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ ஒண்ணும் இல்ல, இவரோட பர்சனல் லைஃப்னு ஒண்ணு இருக்கு, இவரோட பர்சனல் லைஃப்னு ஒண்ணு இருக்கு. இவரோட பர்சனல் லைஃபை பத்தி கேட்டீங்கன்னா சுவாரஸ்யமா இருக்கும். இவரோட பர்சனல் லைஃபை கேட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி அவரோட லைஃப் எனக்கும் நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன அப்படி கிடையாது, எல்லாமே ஸ்டோரி தானே. உங்களுக்கு ஒருத்தர் வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம் இன்னொருத்தனுக்கு கதை தான். கண்டிப்பா. அந்த மாதிரி அதான் மிகப்படுத்தியும் எடுக்கல, கரெக்டா தான் எடுத்திருந்தாங்க. கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அது மாதிரி ஒரு சீன் இருக்கும்ட்டு. படம் நல்ல பட்ஜெட் வந்து ஒரு 5 crore, கலெக்ஷன் வந்து ஒரு 50 crore கிட்ட. ப்ரொடியூசர் நானி தான் பண்ணியிருக்காரு. நானி பண்ணியிருக்காரு. நம்மவே நிறைய அந்த கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துட்டு ஃபைட் அது நானே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து இந்த எனக்கு நான் லாஸ்டா பார்த்த ஒரு படம்னா சினிமா பந்தின்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. அப்படி பிளசண்டா அதுல அப்படியே நேச்சுரலா போகும் படம். அந்த மாதிரி எனக்கு இந்த ஃபீல் ஆச்சு. ஓகே, நான் ட்ரூ ஸ்டோரி எடுத்திருக்காங்க, அதே மாதிரி சட்டிலா அப்படியே கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்க. என்ன நடந்திருக்கோ அதை அப்படியே எடுத்திருக்காங்க. இடையில தேவையான சினிமா பந்தி நல்லா இருந்தது. சினிமா பந்தி ஒரு நல்ல படம். நிறைய பேர் சொல்லிடுறாங்க, பார்த்துட்டு இல்லைன்னா. உங்களோட மார்க் எவ்வளோ? 10க்கு நான் இப்போ நான் கொடுக்கணும்னா வந்து ஒரு 7 தருவேன். ஸ்டேட் பிளஸ் நோபடி. நான் 7.5 கொடுப்பேன். நான் ஒரு 8.5 போல கொடுப்பேன். ஆல்மோஸ்ட் 10 மார்க் கொடுக்கலாம் படத்துக்கு. படம் பிடிச்சிருந்து பர்சனலா கனெக்ட் ஆயிருந்தா இப்போ ஒரு கோகுல் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஃபுல் மார்க் எதுக்குமே கொடுக்க கூடாதுன்றது ரூல்ஸ் கிடையாது. ஒரு சில மேகசின்ஸ்லாம் இருப்பானுங்க, இப்போ 100க்கு வந்து 40 தாண்ட மாட்டாங்க. அது என்னன்னா எப்படி அவங்க கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்களே இவ்வளவு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த 60%க்கு என்ன எடுப்பாங்க? வாய்ப்பே இல்லையே. ரொம்ப நல்ல படத்துக்கே நீ 40 தான் வர அப்படின்னா மீதி 60%க்கு நீ என்ன எதிர்பார்க்கறாங்க? கரெக்ட் தான். கோகுலுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம். எனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு 10 கொடுக்கணும்னு தோணுதா, 10 கொடு. என்னோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ் இருக்கு, ஒரு சிலது இருக்கு அப்படின்னா எனக்குமே 10/10 கொடுக்கணும் தான் போகும். இந்த மாதிரி மார்க் கொடுக்கறதுலயே ஒரு புது விஷயத்தை இன்க்ளூட் பண்ணிருக்காரு. நீங்க யாரும் மிஸ் பண்ணிட்டா கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க இந்த மூவியா. கண்டிப்பா மறக்காம. கார்த்திக் அவரோட சஜஷன் எல்லாமே நல்லா இருக்கும், கண்டிப்பா பாருங்க.